திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. காணப்பாடி ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன், ரமேஷ் மற்றும் வீரமணி ஆகியோர் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். குடகிப்பட்டி இந்திரா நகர் பகுதியில் வந்தபோது நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதியது. இதில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தாய்சேய் நலப்பிரிவுகளின் பின்புறம் கழிவுநீர் கால்வாய் திறந்த நிலையில் இருப்பதால் சுகாதார சீர்கேடும் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கழிவுநீர் கால்வாய்களை முறையாக பராமரித்து சுகாதாரத்தை பேணிக்காக்க மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். முகூர்த்த தினம் என்பதால் அதிகப்படியான பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்த வேளையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்தின் நுழைவு வாயிலை பூட்டி உள்ளே இருந்த பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி ஒவ்வொருவராக வெளியே அனுப்பி வைத்தனர். இதனால் பத்திரப்பதிவுக்கு வந்திருந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அருளவாடி, கரளவாடி, எரகன அள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை விவசாயத்திற்கு உதவும் என்று மக்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். பல்லடத்தில் இருந்து கோவை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அண்ணா நகர் பகுதியை கடக்க முயன்ற போது எதிரே தவறாக வந்த கார் மீது மோதி விபத்தில் சிக்கினர். இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் மகள்கள் 3 பேர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவ்வழியே சென்றவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் காவல் வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் பராமரிப்பின்றி வீணாக கிடக்கின்றன. உடுமலைப்பேட்டையில் காவல்துறை சார்பில் மதுபோதை, விபத்து, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் தனியார் வீட்டுமனை அமைந்துள்ள பகுதியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வாகனங்கள் வீணாவதை தடுத்து நீதிமன்ற வழக்கில் தொடர்புடைய வாகனங்களை உரிய முறையில் பாதுகாப்பதுடன் உரிமை கோரப்படாத வாகனங்களை வழிமுறைகள் அடிப்படையில் ஏலம் விட்டு அரசுக்கு நிதி வருவாயை ஏற்படுத்த வேண்டும் எனவும் விடிய அரசு காவல்துறைக்கு பலரும் அறிவுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், தம்பிப்பட்டி பகுதிகளில் தூசி பறக்கும் சாலைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பத்தூரில் இருந்து காரைக்குடி செல்லும் முக்கிய சாலையில் விரிவாக்க பணிகள் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக நடைபெறுகிறது. இதனால் அந்த பகுதிகளில் வாகனங்களில் பயணிக்கும் போது மண் தூசி பறந்து கண்களில் விழுவதும் விபத்துகள் ஏற்படுவதும் சகஜமாகி உள்ளது. மேலும் இந்த சாலையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் நோயாளியாக மாறும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. எனவே தம்பிப்பட்டி சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் அருகே விவசாய நிலத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வெயிலில் தாக்கம் காரணமாக காய்ந்த புல்லில் பற்றிய தீயால் அருகில் உள்ள வயல் நிலங்களுக்கு பரவி எரிய தொடங்கியதால் அதிக அளவில் புகை வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர்.